ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம காராச்சேவுங்க வெறும் கடலை மாவு மட்டும் வச்சு தாங்க செஞ்சேன். நல்ல கரகரப்போட நம்ம கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. நம்ம சோடா உப்பு எதுவுமே யூஸ் பண்ணலை, ஆனாலும் ரொம்ப ரொம்ப நல்லா கரகரப்போடு இருக்கும். இது செய்கிறது 10 நிமிஷம் தாங்க. நம்ம டீ போடுற டைம்லேயே இதை ஈஸியாக செஞ்சிடலாம், எண்ணெய் சுத்தமாக இழுக்காது. இப்போ இது பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு குவியலாக கடலை மாவு எடுத்திருக்கேங்க. இதுக்கு காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், 5-6 பூண்டு பல்லை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதுதான் நம்ம காரத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மாவில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் சீரகம், ஓமம் போடுறேன். இந்த ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் சீரகம் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி போடுறேன். ஓமத்தையும் இடிகளில் கொஞ்சம் தட்டி போடுறேங்க. 1/4 ஸ்பூன் போதும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த சீரகம் ஓமத்தோடு சாப்பிட்றதுக்கு காராச்சேவு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் வடிகட்டி விட்டுறலாம். ஏன்னா நம்ம இந்த சேகு முறுக்கு உரல் வச்சு தான் பிழிய போகிறோம். அச்சில் போய் இதெல்லாம் அடைக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இந்த தண்ணியில் ஃபஸ்ட்டு மாவை கிளறி விடலாம். தண்ணி பத்தலைன்னா அப்புறம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசையணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது, ஒரு 2 ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டது திருப்பியும். ஏன்னா இது கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம முறுக்கு அச்சில் பிழியும்போது அந்த சேகு நல்லா வரும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா முறுக்கு மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. மாவு பாருங்கள், ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சேகு ரொம்ப நல்லா வருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முறுக்கெல்லாம் சுடுறதுக்கு அச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதில் கொஞ்சம் பெரிய ஹோலாக இருக்கிற அச்சாக எடுத்துக்கோங்க. அப்போ சேகு நல்லா நமக்கு பெருசாக வரும். இப்படி கட் பண்ணி நம்ம பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா அருமையான சேகு ரெடிங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இப்படி திருப்பி போட்டுட்டு எல்லா பபுள்ஸும் அடங்கி கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். அப்போ நம்ம எடுத்துட வேண்டியதுதான். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.